இந்த உலக நாடுகள் பற்றி சொல்லியிருந்தீங்க சார். அதுல என்னன்னா, ஐநாவும் சரி, அதேபோல அமெரிக்கா, ஜெர்மனி எல்லாமே இந்தியாவுடைய நீதித்துறை நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது குறித்தும், அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கு குறித்தும் பேசுறாங்க. அதுவும் தேர்தல் நேரத்தில் என்பதால் தான் அவங்களுடைய தலையீடு என்பது வருது. ஜனநாயகப்படி தேர்தல் நடக்கணும் அப்படின்றதுக்காக. அப்பல்லாம் வந்து எங்களுடைய உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடாதீங்க. இந்தியாவுடைய நீதித்துறை என்பது நடுநிலையாக சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்ன பாஜக, திடீரென்று இந்த 600 வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்து நீதிபதி தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. நீதித்துறையின் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஒரு வெஸ்டட் குரூப் வந்து இந்த மாதிரி பண்ணி அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பிரதமர் மோடியுமே வரவேற்று காங்கிரஸ் கட்சிக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, ஜனநாயகம் உலகளாவிய கோட்பாடு. நம்ம ஜனநாயக நாடுனா அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு. அப்போ ஒரு ஜனநாயக நாடு இன்னொரு ஜனநாயக நாட்டில் நடக்கிற முறைகேடுகளை சொல்லத்தான் செய்யும். இது வந்து நம்மளோட உள் விவகாரத்துல தலையிடுறதா அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஜெர்மனி கடிதத்தை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் இன்னசென்ஸ், பிரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள்ங்கிறது தான் உண்மையிலே நீதிபதி கோட்பாடு. பிஎம்எல்ஏ அதை எடுக்குது. ஒரு பொருளாதார குற்றம்னு வச்சுக்கிட்டாலும் பொருளாதார குற்றத்துல நீங்க நிரூபிக்கப்படும் வரை நீங்க குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா அவன் உள்ளே எல்லாம் இருப்பான். நிரூபிக்கிறதுக்கான எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. சரி, நீங்க வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், ஒரு அந்த பிஎம்எல்ஏயோட 3 கூறுகள், இந்த கூறுகளை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன்ங்கிறது 3 கூறுங்க. பிளேஸ்மெண்ட்னா அந்த கருப்பு பணம், சட்டவிரோத பணத்தை வந்து பிளேஸ் பண்றது, அதை வந்து பல இடங்கள்ல பதுக்கி வைக்கிற லேயரிங், அப்புறம் நாட்டோட பொது பொருளாதாரத்தோட இணைக்கிற இன்டகிரேஷன். இந்த 3 கூறு தான் பிஎம்எல்ஏ. ஆனா அந்த 3 கூரை பத்தி கவலையே படாம வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ அடிப்படையில என்ன ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், அது இங்க இருந்து வந்தது அங்க இருந்து வந்ததுன்னு சொல்றீங்களே தவிர அந்த பணம் எங்கிறதுக்கு இது வரைக்கும் ஆன்சரே கிடையாது. எல்லாருலயுமே ஆன்சர் கிடையாதுங்க. செந்தில் பாலாஜி மேட்டர்லயே ஆன்சர் இல்ல. செந்தில் பாலாஜி 1 கோடி ரூபாய் வந்து அவர் வந்து இப்ப ஜாப் ஸ்கேம்ல சம்பாதிச்சிட்டாரு. அதுக்கு எஃப்ஐஆர் இருக்கு. அப்புறம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணாரு. அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். 1 கோடி ரூபாய் வந்து கருப்பு பணத்தை, சட்டவிரோதமா சம்பாதிச்ச பணத்தை பிஎம்எல்ஏ மாதிரியான ஒரு கடுமையான சட்டத்துல அவர் இன்டகிரேட் பண்ணிட்டாரு. இந்த இடத்தோட நிக்கிறாங்க. இந்த 1 கோடி ரூபாய் எந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணாரு அதெல்லாம் தெரியாது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதுக்கு பிறகு பல சொத்து முடக்கம். அதுக்கு இதுக்கு என்ன லிங்க் இது வரைக்கும் தெரியாது. அப்போ ஒரு செந்தில் பாலாஜியோட சகோதரரை இன்னுமா தேடிட்டு இருக்கீங்க. எத்தனை மாசம் ஆச்சு, அதுக்கும் வழி கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன, ஒன்றும் தெரியாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாருன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு, அதெல்லாம் தெரியாது. எப்ப விசாரணை நடத்துவீங்க, அதுவும் தெரியாது. அப்ப விசாரணை நடத்தி முடித்து கோர்ட்ல தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவன் உள்ளதான் இருக்கணுமா? இது எவ்வளவு பெரிய கொடுமை. அதைத்தான் அவங்க கண்டிக்கிறாங்க. ஜெர்மனியோட இது என்னன்னா இதுதான். ஜெர்மனிலையும் இப்படியான கருப்பு சட்டம் இருக்குங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து நீதித்துறை, சுதந்திரமான நீதித்துறையில் தலையிடுங்கிற வாதத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன சொல்ல போனா, அந்த பார் கவுன்சில் சேர்மன் அவரு முதலையே வந்து அவர் அடி வாங்கினாரு. என்னன்னா, முர்முவுக்கு கடிதம் எழுதும் போதே அவரை கடுமையா கண்டிச்சாங்க. இப்ப நான் உறுப்பினராக இருக்கிற சங்கத்துல அரசியல் இருக்குங்க. அப்போ எங்க சங்கத்தோட தலைவர் வந்து இப்படி ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு அப்படின்னா மெம்பர்கள் வந்து எதிர்ப்பாங்க. அப்ப தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, என் பர்சனல் கெப்பாசிட்டியில எழுதுனு சொல்லிடுவாரு. அதோட கதை முடிஞ்சு, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அதை மாதிரி தான் அவரும் சொல்லிட்டாரு. நான் என் பர்சனல் கெப்பாசிட்டியில எழுதுனேங்க, வக்கீல்ங்கிற பர்சனல் கெப்பாசிட்டி, மூத்த வழக்கறிஞருக்கு நான் எழுதினேன். ரைட்டு, எழுதிக்குங்க, அது உங்க கருத்து. நாட்டோட எல்லா வழக்கறிஞர்கள் கருத்தா? வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டுட்டா நீங்க வந்து 3 சட்டத்தையும் மாத்துனீங்க, என்ன அவசரம் இப்ப அதுக்கு? சரி, அடிப்படையே வந்து நம்ம எதை வச்சு வாதாடுறோம்னா சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் வச்சு தாங்க வாதாடுறோம். இதே டாக்ஸ் மேட்டர்னாலும் நான் சிபிசில இருந்துலாம் வந்து அதுக்கு பாயிண்ட் எடுப்பேன். ஏன்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 4 கார்னர்ஸ், 4 மூலை, அதுக்குள்ளதான் டாக்ஸ் அத்தாரிட்டி நடவடிக்கை எடுப்பான். ஆனா வழக்கறிஞர்களுக்கு அப்படி கிடையாது, எல்லா சட்டமும். அப்ப நான் சிபிசில இருந்து உதாரணம் எடுப்பேன். எவிடன்ஸ் ஆக்ட் படி இந்த எவிடன்ஸ் சரியில்லைன்னு சொல்லுவேன். அப்போ இப்ப என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாத்தையும் நீங்க மாத்தி வச்சுட்டீங்க. யார்கிட்ட கேட்டு மாத்தினீங்க? நீங்க வழக்கறிஞர் சங்கத்துல எல்லாம் கேட்டீங்களா? இந்த 600 வழக்கறிஞர் கையெழுத்து போட்டிருக்கானே அவன்கிட்ட எல்லாம் கேட்டீங்களா? பிராடர் கன்சல்டேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட 5 வருஷம் 10 வருஷம் ஆனாதாங்க இப்படி மாத்தவே முடியும். ஏன்னா அடிப்படையில இதை வச்சுதாங்க ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜே குழம்பிடுவான்ல. எப்படி வந்து போலீஸ்காரன் வந்து எஃப்ஐஆர் போடுவான் பொது சட்டத்துல? அப்போ ஒரு நீதித்துறையவே வந்து நீங்க தலைகளை மாத்துறீங்க உங்க அவசரத்துக்கு. அப்படி என்ன அவசரம்? பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து இந்த சட்டம் தானே இருந்துச்சு. இப்போ 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இடிச்சிருச்சா? நீங்க எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல? 2014 இதை மாத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஷனுக்கு விட்டு இருந்தீங்கன்னா மாத்திருக்கலாம். யாரு பிரிட்டிஷ்காரன் ஆக்டே வச்சுக்கிட்டு அழணும்னு யார் சொன்னா? நம்ம இந்தியனா தான் இருக்கணும், அதுல என்ன சந்தேகம்? ஆனா அதுக்கு கால அவகாசம் வேணாமா? அப்ப ஏன் எல்லாரும் பேண்ட் போட்டுக்கிறீங்க?
ஏன் மேல வந்து இதெல்லாம் கொடுக்குறீங்க? எல்லாரும் பழைய முறைப்படி பஞ்சகச்சம், தலைப்பாக, தமிழ்நாடுனா தட்டு வேஷ்டி அப்படி போக வேண்டியதானே? எதுக்கு வெள்ளைக்காரன் ட்ரெஸ்ஸு? தூக்கி எறிங்க அத. எதுக்கு வெள்ளைக்காரன் கொண்டு வந்த ரயிலு? தூக்கி விடுங்க. நீங்க புது ரயில் கண்டுபிடிங்க. சரி, சில விஷயங்கள் உலகளாவிய விஷயம். அப்ப இங்க வந்து பார் முடிச்சுட்டு உலகத்துல பல நாடுகள்ல அங்க இருக்கிற டெஸ்ட் எழுதி அங்க வந்து அவன் வந்து போவான். ஒரு கம்பெனிக்கு வந்து செக்ரட்டரியா போவான், எதுவா வேணாலும் போவான். அப்போ 10 வருஷம் கழிச்சு இங்க இருக்கவெல்லாம் இந்த சட்டத்தை படிச்சுட்டு, இந்தி சட்டத்தை படிச்சுட்டு அவன் எந்த நாட்டுக்கு போய் வேலை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம நாட்டில் இருக்க கோர்ட்லயே வாதாட முடியாது. அப்போ ஒருதலை பட்சமா நடக்கிறது யாரு? உலக நாடுகளா நீங்களா? தேர்தல் நேரத்தில் காங்கிரசுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து தேர்தலில் காங்கிரஸ் முக்து பாரத்தை உருவாக்க மோடி நினைக்கிறாரா என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. அதே போல நீங்கள் சொல்வதை போல ஒட்டுமொத்த ஐபிசி செக்ஷனையும் மாற்றும் போது இந்த 600 லாயர்கள் எங்க போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப எழுது. நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க சார். ரொம்ப நன்றி.